ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விபா பியூட்டி ஸ்டுடியோவோட மெஹந்தி கிளாஸில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் பீகாக். ஓகேவா? ஸோ பேசிக் பீகாக் அப்படின்னா என்னென்னா ஹாஃப் பீகாக். இதுக்கு வந்து நம்ம ஹெட்டும் பாதி பாடியும் மட்டும் இருக்கும், பெருசாக தோகை அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஈஸியாக எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஓவல்னு சொல்லுவாங்க. ஓவல்லாம் போடக்கூடாது. ஓவல் வந்து இப்படி இருக்கும். நமக்கு எக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, இப்படி இருக்கணும். எக் ஷேப்னா நமக்கு இங்க நெக்கு ஜாயின் ஆகும். ஸோ எக் ஷேப்ல தான் வந்து நமக்கு இது இருக்கணும். ஐஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஐஸ் வந்து சிங்கிள் டாட் இருக்கலாம், இல்ல டாட்க்கு மேல ஒரு லைன் இருக்கலாம், இல்ல டாட்க்கு மேலையும் கீழையும் லைன் இருக்கலாம். இது வந்து என்னன்னா பாதாம் ஷேப்னு சொல்லுவோம். இப்படி இருக்கலாம், ஒரு சின்ன லைன் மாதிரி. ஓகேவா? ஸோ ஐஸ் வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக் ஷேப் இருக்கு இல்லையா, எக் ஷேப்போட சென்டர்ல தான் ஐஸ் இருக்கணும். நம்ம லைன் அதெல்லாம் வந்து வேணா மேலையும் கீழையும் இருக்கலாம், ஆனா சென்டர்ல தான் ஐஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் பீக் இருக்கு இல்லையா, பீக்கும் வந்து நமக்கு இந்த சென்டர்ல இருந்து தான் கனெக்ட் ஆகணும். ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஹெட் வந்து எக் ஷேப்ல, சென்டர்ல வந்து ஐ, பீக்கும் வந்து சென்டர்ல. ஓகேவா? ஸோ பாடி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குன்னா இந்த சைடு ஒரு எஸ் கர்வ், அந்த சைடு ஒரு சி கர்வ். ஸோ இது வந்து ஹாஃப் பீகாக். இந்த ஹாஃப் பீகாக்கை வந்து நம்ம எதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ஃபில்லிங் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்பிள் ஃபில்லிங் பார்த்தோம். ரவுண்டு, ஸ்வர்ல், ரவுண்ட் வித் டாட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல், இது எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்புறம் சிம்பிள் ஃபில்லிங். ஓகேவா? அடுத்தது என்னன்னா பார்டர்ஸ். பீகாக்குள்ள நீங்க பார்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அடுத்ததா வந்து சிம்பிள் செக்ஸ். ஓகேவா? நாம வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான இது வந்து செக்ஸ் வந்து போட மாட்டோம். இன்ட்ரிகேட்டிவான செக்ஸ் வந்து போட மாட்டோம் பீகாக்குள்ள. முதல்ல இன்ட்ரிகேட்டிவான செக்ஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வேணும். நமக்கு பீகாக்குள்ள யூஸ்வலி வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான் கிடைக்கும். அதனால வந்து சிம்பிள் செக்ஸ் போட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃபில்லிங், பார்டர்ஸ், சிம்பிள் செக்ஸ், இதெல்லாம் வந்து வச்சு நாம பீகாக் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்த மாதிரி போடுற மாதிரி இருந்தா இந்த சைடு வந்து ஒரு எக் ஷேப்பு, சென்டர்ல வந்து ஒரு ஐஸ், இந்த சைடு வர மாதிரி ஒரு பீக்கு, இந்த இப்படி வந்து நீங்க போற மாதிரி சியும் கூட போடலாம், இப்படி 2 சி கூட போடலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம வளைவா போடுற மாதிரி இருந்தா ஒரு எஸ் போடலாம். ஓகே, இங்க நாம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நிறைய வகையில இந்த பீகாக்கை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ஹாஃப் பீகாக் எல்லாம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோவையும் மறக்காம பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து யாருக்கு மெஹந்தி கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.